என்னுடைய நெசசிட்டி இல்லை. நீங்கள் தியேட்டருக்கு போனீங்கன்னா ஒரு 10 படத்தில் எந்த படம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கோ அதை தான் பார்ப்பீங்க. கண்டிப்பாக. நான் சமீபத்தில் ஹியர்னு ஒரு படம் பார்த்தேன். டாம் ஹாங்க்ஸ். ஒரே இடத்துல கேமரா 2 மணி நேரத்துக்கு, ஒரே இடத்துல கேமரா. இப்போவே நம்ம 2 கேமரா வச்சுட்டு எடுக்கிறோம் ஒரு இன்டர்வியூ. அவன் ஒரு முழு படத்தை ஒரே கேமரால ஒரே இடத்துல ஸ்டாண்டு போட்டு ஸ்டாட்டிக்காக எடுத்திருக்கான். எனக்கு அதை பார்த்த உடனே எப்படி அவன் அந்த படத்தை எடுத்து, அவன் நான் தானே எடுத்துருக்கணும் அந்த படம். அதுக்கு மட்டும் எவ்வளோ ஒருத்தர் எடுக்கிறான். அவன் வெள்ளைக்காரன் எடுத்தாங்கிறதுக்காக நான் ஒன்றும் பெருசாக ஒத்துக்கிறதே கிடையாது. அவன் ஏதோ பெரிய புத்திசாலி மாதிரி, நம்ம ஏதோ சுமாரான ஆள் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நான் விட்டுட்டு எல்லா படத்தையும் விட்டுட்டு அந்த படத்தை போய் பார்க்குறேன். பட் அதுக்காக நான் எல்லா படத்தையும் பார்க்குறேன். இங்கே வெற்றி அடைகிற எல்லா படம், லப்பர் பந்துலேருந்து மகாராஜாலேருந்து எல்லா படங்களையும் பார்த்து நான் ரசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய வித்தியாசமான சிந்தனை இன்னைக்கு இல்லை, நாளைக்கு எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். நாளை வரை நான் ஆரோக்கியமாக இருக்கணும். கண்டிப்பா. அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சியா இருக்கு. நிச்சயமா சார். இந்த மாதிரி நான் சொல்ல உங்களுக்கு ஏதோ கண்ணு கலங்குது. இல்ல சார், இல்லாட்டி கூட நானே கூட